சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. மருத்துவமனை கட்டிடத்தில் டைல்ஸ் சரியாக ஒட்டப்படவில்லை என எம்எல்ஏ ஈஸ்வரன் கான்ட்ராக்டரையும் பொதுப்பணித்துறை அலுவலரையும் லெப்ட் ரைட் என வெளுத்து வாங்கிய காட்சிகள்தான் இவை. திருச்செங்கோடு தொகுதி எம்எல்ஏவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலருமான ஈஸ்வரன் கடந்த 16ஆம் தேதியன்று திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் புதிய கட்டிடங்கள் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். பார்வையிடும் போது பொதுப்பணித்துறை அலுவலரும் கான்ட்ராக்டரும் உடன் இருந்தனர். கட்டடங்கள் அனைத்தும் தரமாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் எம்எல்ஏ ஈஸ்வரன் டைல்ஸ் எவ்வாறு ஒட்டப்பட்டுள்ளது என உயரமான நாற்காலி மீது ஏறி இன்ச்சாக சோதனை செய்தார். அப்போது டைல்ஸ் சரியாக ஒட்டப்படாததை கண்ட அவர், என்ன முட்டாளாக்குறியா என கான்ட்ராக்டரை சர்ற மாறியாக கேள்விகளால் துளைத்தெடுத்தார். மேலே ஒட்டப்பட்ட டைல்ஸ் கீழே ஒட்டப்பட்ட டைல்ஸ் உடன் ஒரே நேர்கோட்டில் இல்லாததை கண்டு ஆத்திரமடைந்த எம்எல்ஏ பொதுப்பணித்துறை அலுவலரை கடிந்து கொண்டார். 100 ஆண்டுகள் இருக்க போகும் மருத்துவ கட்டிடம் இப்படி இருந்தால் வருபவர்கள் கேவலமாக பார்க்க மாட்டார்களா என கொதித்தெழுந்தார். டைல்ஸ் ஒட்டுவதற்கு முன்பு என்னென்ன செய்ய வேண்டும் என கட்டுமான துறையில் அனுபவமிக்க எம்எல்ஏ ஈஸ்வரன் கான்ட்ராக்டருக்கு வகுப்பு எடுக்க கான்ட்ராக்டரோ அரண்டு போய் நின்றார். இறுதியில் சரியாக ஒட்டாத டைல்ஸ்களை எல்லாம் எடுத்துவிட்டு மீண்டும் சரியாக ஒட்ட வேண்டும், அதனை மீண்டும் ஆய்வு செய்ய வருவேன் என கூறி எச்சரித்து புறப்பட்டார். மேலும் ராசிபுரத்தில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனைக்கு இணையான மருத்துவமனையை திருச்செங்கோட்டில் கட்டுவதற்கு எம்எல்ஏ ஈஸ்வரன் அரசிடம் ஒப்புதல் பெற்றதால் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.